அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழப்போகும் கிரக மாறுதல். இனி தலைகீழாக நின்றாலும் இனி விதி உங்களை விடாது. எண்ணி 7 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும். அப்படி மேசராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் இந்த சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறார். அதே போல் புதன் விருச்சிகத்திலும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு எண்ணி 7 நாட்களுக்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 8க்குரியவன் கெட்டு போவதால் சில சங்கடங்கள் குறையத்தாங்க செய்யும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி அல்லவா, அவர் நீச்சம் பெறுவது ஒரு விதத்தில் சில எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தும் விதத்தில் அமையிருக்குதுங்க. அதே 8ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியான புதன் இருப்பதும் நல்ல பலனை தருங்க. மறைந்த புதன் நிறைந்த பலனை செய்யுங்க. அதே போல் சுப நிகழ்ச்சிகளுக்குரிய தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் எதிரிகள் பலம் இழப்பார்கள். பண தேவை பூர்த்தியாகுங்க. தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல 12க்கு உரிய குரு வக்ரம் பெறுவதும் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். முக்கிய கிரகங்கள் எதிர்மறை அமைப்பில் வலு இழப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் உண்டுங்க. அஷ்டமத்தில் இதுவரை இருந்த சுக்கிரனும் பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. பழைய கடன்கள் அடைபடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடக ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே எல்லா காரியங்களிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் வீண் விரயங்களும் ஏற்படலாங்க. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனைகள் வரலாம். அதே போல் எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு திருப்தி தருங்க. என்றாலும் செலவு 2 மடங்காக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தற்போது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 12க்கு அதிபதியானவர் குரு, விரையாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. என்றாலும் கூட பாக்கியாதிபதியாகவும் அவர் விளங்குவதால் ஒரு சில காரியங்களில் தடை தாமதம் வரதாங்க செய்யும். பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுது. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் சிறப்பாக செயல்படுவதால் தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்குங்க. ஆனால் பகை கிரகமான செவ்வாயினுடைய பார்வையால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. ஒருவரையும் நம்பி செயல்பட இயலாது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தன்னம்பிக்கை மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எதற்கெடுத்தாலும் செலவு பண்ண வேண்டாம். சற்று யோசித்து செலவு செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையுங்க. சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் விடுபட இருக்கீங்க. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்ய முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாம தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் எதிர்பாராத
புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குங்க. அது மட்டும் இல்லாம கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் நீங்க இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக கைகூடாத காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாள்வீங்க. உடன்பிறப்புகள் உதவி கிடைத்து மகிழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து சஞ்சரிப்பது இதனால் சில நன்மைகளும் உண்டு, சில தீமைகளும் உண்டுங்க. உடல் நலன்ல கவனமாக இருங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைய இருக்குது. இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாங்க. இழப்புகளை ஈடு செய்ய சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பழைய குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அதனால் இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் நற்பலன்கள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய பாராட்டை பெற இருக்காங்க. கலைஞர்கள் பாராட்டு மலையில் நனையும் வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூட இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடுங்க. உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் வருங்க. குறிப்பா அஜீரணம், தோல்நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் சனி வக்ர நிவர்த்தி ஆவதால குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாங்க. தந்தை மகன் உறவுகள்ல சிக்கல்கள் ஏற்படலாம். இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தேவையில்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என்று இந்த செயலிலும் இறங்க வேணாம். அதே போல் பண சம்பந்தமான விஷயங்கள், அலுவலக ஆவணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல சற்று எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. குறிப்பா மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை கால பைரவரையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு வாயுரை தாருங்கள். இப்படி செய்வதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு தகுந்தவன நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.